யாரு இங்கே? நானுங்க நல்லா இருக்குது. யாருக்கு பார்த்தா சுண்ணிலாம் ஏறிடுது. அடிக்காதீங்க. ஒரு சுண்ணிக்கார ரொம்ப. ஆடமத்த நாய பண்ண செரையாட்ட வச்சுக்கிட்டு போன வரைக்கும் செஞ்ச மாதிரி காடு வச்சு கூட செய்ய மாட்டேங்கிறேன். எழுப்பு எழுப்பு தூங்குறேன். நான் ஒருத்தையே செய்ய வேலைன்னு போன்னு அழுகுறாங்க. என்ன இங்கே கூத்தாடி போட்டு அங்கே ரெண்டு உடம்பு ஓட்டுவேன். ஓட்ட சச்சை நல்லா பூண்டு போட்டு கிடக்கு. நல்லா பேசுறது. யாரு இங்கே? நானும் இங்க மந்திரி, நான் சபையும் பிரார்த்திகளில் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன நல்லா தெரியும். எப்படி தாங்க சொன்னா இல்லை என்றால் தெரியாது. என் பேரை உரைத்தாக்கும் என்பதாக காட்டுக்கிறாடு. பேரு புகழ்பெற்ற என் நகரத்தின் பெயர் என்ன? அகராதி பட்டணம். அகராதி வட்டத்தில் எழுந்துடைய ஆனா பிறந்த என்னது அன்புள்ள அப்பமாரி பெண்ணாக பிறந்த பெருமத்தாங்கிய தாய்குலம் சிறியோர் பெரியோர் ஏவற்ற பேர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய சாதனம் ஏன் முத்த மாரியம்மனுக்காக பல லட்சக்கணக்கான காட்சிகளை செலவு செய்து சரி திருவேண நகர்ல அன்னக்கோடி கட்டு ஆராய்ச்சி பண்ணி அடிச்சு 1000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்தாங்களே. ஆமா அப்படி அண்ணாவது கொடுத்து வேச்சேரி தொப்பையார் மூலக்கம் சரி வெற்றிவேல் நாடக சபா மாதேசி செல்வடத்தில் தந்தாம கொடுத்தா சரி கூத்தாடினா நம்ம கூத்து பார்க்கலாம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மனுக்காக அந்த பையன் என்ன நினைச்சு உட்காந்துட்டு இருக்கிறானே எனக்கு தெரியாது. இந்த அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்த அருமை அன்னாராகிய மாணிக்க பூசாரி அவர்களும் ஆமா நான் கசாப்புக்கார கோவிந்தன் அவர்களும் ஆமா பச்சை தண்ணியில ஊத்தி ஊத்தி இடம் அப்படி கப்பு காட்சி கொடுத்தா அப்படி சொல்ல மாட்டேன். பச்சை தண்ணியை ஊத்துறாங்க. கோவிந்தன் அவர்களும் சரவணன் ஆசாரி எப்படி சரவண ஆச்சாரியா அவர்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக சேர்ந்து மும்மூர்த்தி போல மும்மூர்த்தி தேவர் போல ஆமா எப்படி மும்மூர்த்தி தேவர் போல படைக்கும் கடவுளாகப்பட்ட பிரம்மாவை போலவும் அந்த அழிக்கப்பட்ட பொன்னானப்பட்ட யார் வைகுந்தவாச பெருமாளை போலவும் சிவபெருமான் இப்படி மும்மூர்த்தியாகப்பட்ட 3 பேர் ஒன்றாக சென்று அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் என்ன? கருவாட்டு நாடகம். இது ஒரு குடும்பத்தினுடைய கதை. இதுக்கு மேற்பட்டால் என்ன அந்த குடும்பம் ஆகுது சரி அப்படின்னு அறிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தின் சித்திரம் எப்படி இந்த குடும்பம் எப்படி நாவல்ஸ் கதையில ஒரு குடும்பத்தின் சித்திரம். ஒரு குடும்பம் எப்படி இருந்தது, ஒரு குடும்பம் இருந்து எப்படி எல்லாம் பிரிந்து போகிறது அப்படி என்று காடு வச்ச நேரம் ஒரு குடும்பம் என்ன ஆகுது. ஆமா அப்படி என்று குடும்பத்தின் சித்திரமாக வழங்கும் கருவாட்டு நாடகம் இல்லை என்றால் வீர சிகாமணி பட்டாபிஷேகம் என்ற நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்துக்காக அரும்பாடுபட்டு இந்த பெருமளத்தை சேர்ந்த அன்னாராகிய யூடியூப் செல்வண்ணா அவர்கள் ஆமா இந்த கலையிலே 64 கலையிலே முதல் கலை நாடக கலை. இந்த நாடக கலை அழியக்கூடாது அப்படி என்று இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பு கொள்ளக்கூடிய அன்னாராகிய செல்வண்ணா அவர்களுக்கு அன்னார் அவர்களுக்கும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக முதல் கண் வணக்கத்தை என் நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, ஏதாவது எக்கச்சக்கம் யாடாவதை தெரிவித்தாய் மகனே உன் சிரம் பின்னுக்கு பறந்துவிடும். கடவுளே ஒரு தவறு ஏற்பட்டா கோவத்தாக முடியாத கொண்டு முடியுனா இடுப்புக்கு மேல அகராது பட்டியல போட்டு போயிரு. அவனுக்கு உரிமையான சொத்து ஒண்ணு அவன் 4 பவுன் இருக்குதா? இல்ல அதெல்லாம் போன கூட
கூட வெள்ளி அருணாக்குடி ஒரு 1/2 கிலோ போட்டு இருக்கியா? அதெல்லாம் நல்லா போனா கூட ஏதோ முத்து இருக்குதா? அதெல்லாம் கவலைப்பட மாட்டான். வைடூரியா? அதெல்லாம் போனா கூட கவலைப்பட கோமேதகம். அந்த கோமி உடந்தான். கோமி அதை தூக்கிட்டு போயிடா. எங்க போட்டோம்? எங்க போட்டோம்? அங்க கொண்டு போய் போறதை விட இந்தாண்ட போனீங்கன்னா ரயில்வே பாலம் இல்ல, அந்த ரயில்வே தண்டவாளத்துல வச்சிடுறேன். ஐயோ ரயில் சாந்து பாருங்க. எப்படி இது நச்சுக்காதுங்க. நரம்பு ஒண்ணு பாம்பு கூட்டாட்ட வளைச்சு சரி. கண்டார ஓடிய அம்மா தேவடியா எந்த நேரத்துல நம்ம சீலை தூக்கினாலா அப்ப போன தவிச்சான அடிவாடி சாப்பிடுறேன். ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா வாழும் வயதிலே நமக்கு சம்பாதிச்சு சோறு போடுவாங்கன்னு தான் ஒண்ணு பெத்தாங்க. சோறு போடுவாங்க சீலை தான் கொடுப்பாங்க பாக்குறாங்க. நீயே சொல்றாங்கன்னு பண்ணைக்காரன் போலிக்கிட்டோம்னா எருமை சரியாகுது. அந்த ஆடு எடுத்துக்கிட்டு கத்துது இதுக்கு தான் கத்துதுன்னு கொண்டு போய் விடுறாங்க. அது சரியாகுது ஒரு பாடு பண்ணைக்காரன் போலிக்கிட்டோம்னா அது கத்தலை. உனக்கு நாயகாரு இவங்க 2 பேரும் பண்ணைக்காரன் போலிக்கிட்டோம்னா சரியாகுது. பூலாக புவர்லாக தனலாக தபலாக அதல சுத்தல பாதால அதல சூத்தல பாதால அதல ஏய் அடிவாடி செத்து போயிடும். அதல சுத்தல பாதால ஈரேழு 14 முகடுகளிலும் 14 உபமண்டங்களிலும் ஒன்றுபடியாகிய வீரபிரதாபனாகப்பட்ட என்னுடைய பெயரோ அப்பண்ணசாமி. அப்பண்ணசாமிக்கு உங்க பேர் அப்பன்னு சொல்றீங்க. ஆமா, உங்க அப்பனை பெற்றாங்களே அந்த அன்பு தெய்வம் யாது? ஏனப்பா உங்க அம்மால கேட்கலாம், வேற கேட்கலாம். அப்படியே சேர்த்து கழிச்சிருப்பேன். என்னுடைய தாய் தந்தையார் சொல்லவா?
வாடா மகனே வருங்கால இளவரசா, வீரனே வீரபிரதாவா என்று என்னை அழைத்தார்களே, என் தாய் அந்த புண்ணியவதி அப்படி கேளு. அப்படிதாங்க என் தாய் புண்ணியவதி, என் தாயோ வளையாவதி. தாயோ வளையாவதி. உன்னுடைய தந்தையார் நண்பா, வாடா மகனே வருங்கால இளவரசா என்று என்னை பெற்றெடுத்த தாயோ வளையாவதி, இவ்வுலகிலே என் தந்தையினுடைய பெயரை கேட்கும் பொழுது சர்க்கரை வந்ததிலே தேன்வாழை விழுந்தது நாவலால் எடுத்து வைத்தால் எவ்வாறு தித்திப்பாக இருக்குமோ அதை போல என் தந்தையின் வார்த்தையை சொல்லணும் என்றால் எனக்கு அவ்வளவு தித்திப்பாக இருக்கு. அப்பேற்பட்ட உன் தந்தையார் யாரு சாமி? என் தந்தையை சொல்லுகிறேன்.
எப்படா தும்பல? அதை ஏங்க கேக்குறீங்க? நான் தும்பல் எப்ப கோமாளி தும்பானோ, ஒரு வியாபாரம் வெட்டிக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் கட்டிட்டு ஒரு கட்டிட்டு திரிவாங்க. அவங்களுக்கெல்லாம் நேரல. ஆமா, எதுக்குனாலும் தும்புவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இடம் இருக்கு, அத்தியாவசியம். அவன் உனக்கெல்லாம் நேரல, பாதாதிக்கு நேர்ந்து இருக்குதுங்க. எப்படி அது ஏங்க கேக்குறீங்க? எப்பறாவது அவங்க ஊரு தலைவர் பிடிச்சு ஒரு ஆட்டோன்னு போட்டாரு. அது நம்ம செட்டு வாய்ச்சல் பாதிச்சு. பேங்களை பணத்தை வாங்கிட்டு வரும்போது அட்டிக்கு ஒரு தும்பு. சரி, எப்படா கோமாளி ஒரு தும்புல ஆடு வாங்க போலாம்னு தான் பேங்க்ல பணம் எடுத்துட்டு போறேன், லோன் போட்டு அப்படின்னு போனா 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கி வந்துருந்தேன். எப்படியும் மேய்ச்சேரி ஆட்டு கடை சுத்தனா நம்ம தெரியல. ஆறா பிளேடு போட்டு படுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு லோடு கட்ட முடியாத ஊருக்கு பூத்தாடி கட்டிட்டு ஏண்டா இப்ப இந்த செட்டு கட்டி கூட்டம்ல ஆடணும்னா உனக்கு வெறும் 50 ரூபா கொடுப்பாங்களா? இல்ல காட்டுல கரையில் தான் ஏதாவது யாரு ரோடு கட்டி யாரா? வல்லப்பாரு செராய் பல்லாட்டம். பல்ல பழிக்காதீங்க, பல்ல பழிக்காதீங்க. ஏன் எங்க இதை பல்ல வச்சுக்கிட்டு தான் எங்க வீட்டுக்காரர் அடைக்கிட்டு எப்படி? எதனாச்சும் பேச்சனா புட்டை பிடிச்சுக்க மண்டை பிடிச்சு கடிச்சு விடுவேன். அதனால கொஞ்சம் கடிச்சு விடுவோம் என்கிட்ட பயந்துகிட்டு இருக்கிறான். ஆமா ஆமா, அப்படியே பொண்டாட்டி பயந்துட்டு தான் வாழ்ற. மத்தல போட்டு பல்லு ஒண்ணு போயிடுச்சு, அதெல்லாம் இல்ல. அதுவும் மக்கள் அடிக்க மாட்டாங்க. என் தாயோ வளையாபதி, என் தந்தையார் வளையண்ண செட்டி மன்னன். வளையண்ணை செட்டி இருக்கும் வளையாவதிக்கு பிறந்த ஆமா, உன் பேர் அப்பண்ண சாமின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, நீ முந்தியா? இல்ல கால் நல்லா ஐயா ஒண்டியா? ஐயா அவா ஒண்டியா? அதாவது உண்டா? நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தேனா? என் உடன் பிறப்பு யார் யாரு நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் நண்பா?
இந்த சொல்லி சூடாரா சார்ஜரு நல்லா இருக்கு லைவ்ல ஓடிட்டு என்னதான் எப்படி இருந்திருப்பான் கையில பிடிச்சி ஆட்சி எழுப்பு கூட எந்திரிச்சுக்குவான் ஆரம்பிச்சிருக்கிற கையில பிடிச்சி ஆட்சி எழுப்புங்க எந்திரிச்சு ஏய், ஓய் நாங்களோ 3 பேர். யாராரு யார்? யாராரு வளையனுக்கு வளையாபதிக்கு ஜனித்தவர் 3 பேர். பேர் என்ன உன் பேர் அப்பட்டாரு என் பெயரோ அப்பண்ணசாமி, என் தம்பி சுப்பண்ணசாமி, இளைய தம்பி குப்பண்ணசாமி. குப்பண்ணசாமி இப்படி 3 பேர் பிறந்து நீங்க எந்த நாட்டுல வாழ்றீங்க அப்பண்ண சுப்பண்ண குப்பண்ண 3 பேர் பிறந்து தென்மதிரப்பட்டினம். ஆமா ஆமா தென்மதியில வாழ்ந்து அப்பண்ணா சாமி உனக்கு என்னங்க தொழில் வியாபாரம் நண்பா, வேளாண் பதுக்கமா மின்னுது தென்மதுரை ஜெகதோடு வரிபால செய்து வரக்கூடிய மன்னன் அப்பண்ண சுவாமி என்று சொல்லனே. இந்த அப்பண்ண சுவாமி நாங்களோ செம்படவர் குலம். செம்படவர் குலம் செம்படவர் குலம் என்றால் மீன் போக்கி பிடிக்கிறது என்ன மீன் போக்கி ஆமா. அப்பேற்பட்ட குலத்தில் நான் மகனாக பிறந்து நான் செய்யக்கூடிய தொழில் என்ன வியாபாரம்? கருவாட்டு வியாபாரம். கருவாட்டு வியாபாரம் ஆமா. தென்மதுரை விட்டு வடமதுரை சென்று வடமதுரையில 6 மாத காலங்கள் நான் வியாபாரம் செய்வது வழக்கம். வியாபாரத்தை செய்து முடித்து பிறகுதான் என்னுடைய நாட்டுக்கு வருவேன். 6 மாசம் போனீங்கன்னா வியாபாரத்துல 6 மாசம் கழிச்சு தான் வருவீங்க. ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆமா. ஏன் மனைவி பேர் என்ன அப்புறம் கேக்குறேன். நான் மாலையிட்ட மங்கையார். என் மங்கையார் பெயர் தெய்வத்துக்கு ஒப்பானவர். எப்படி? தெய்வத்துக்கு ஒப்பானவர். ஆமா. இந்த தெய்வ குணாசாரம் பெற்றனால் அவளுக்கு பெயரோ தெய்வ பத்தினி. தெய்வ பத்தினி. ஆமா. குழந்தைங்க இருக்குதா? எனக்கு திருமணமான முதலாக நான் புத்திரனை பெற்றெடுக்கவில்லை. அதுக்கு தாண்டா 6 மாசம் வியாபாரத்தை போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தா எந்த குழந்தை நீங்க ஏன் சொல்ற ஒரு புதியாகும்
ஏன்னா அத போய் அந்த பையன்கிட்ட தான் கேட்கணுமா? அவன்தான் நாயமே பேச ஆமாண்டா நான் கேளு. சரி, அப்படி 6 மாத காலத்துக்கு நான் சென்று வியாபாரம் செய்து வந்த இந்த தெய்வ பத்தினியை மாலையிட்டு நான் ஏன் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை? ஏன் குழந்தை பக்கல? எதற்காக? அப்புறம் என்னது பக்கல? நண்பா, வாழும் வயதிலே திருமணம் செய்வதற்கு முன்பதாக எனக்கு சிறு வயதிலே என்ன நடந்தது தெரியுமா நண்பா? நாங்கள் 3 பேர் பிறந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது என்னை பெற்றெடுத்தார்களே தாய் தந்தை. என் தாயாகப்பட்ட பழையாபதி அம்மையார் எனக்கோ வயது 16 வயதிலே என் தாய் என்னை விட்டு மண்ணுலகிலே மாண்டு விட்டாரே. என் தாய் சின்ன
வயதிலே மாண்டு மணிந்தார். என் தாய் மடிந்தவுடனே என் தந்தையும் 6 மாத காலத்தில் என் தந்தையும் ஆண்டு விட்டார். தொண்டரும் செத்து போயிட்டா. என் தாய் தந்தை மாண்ட பிறகு சிறிது காலம் கழித்து நான் தெய்வவத்தினை திருமணத்தை செய்து நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டால் நம்ம பிள்ளை பாசமா வந்துவிடும். ஓ, நாம குழந்தை மேல நம்ம பாசம் போயிடும். அதனால் தமையும் தம்பி பாசத்தை இழந்து விடுவோம். பெற்று பிள்ளையை பெற்றெடுத்தால் பிள்ளை பாசம் மட்டும்தான் வரும். தமையமார் பாசம் அழிந்து விடும். அப்படி என்று பிள்ளையை பெறாது இருந்தா நம்ம தமையன் பாசம் நம்மளோடு இருக்கும் என்று என் தமையனுக்கு அண்ணனுக்கு அண்ணனாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அவர்கள் இருவரையும் கண்ணுக்கு கண்ணாக என் 2 கண்களைப் போல 2 தம்பிகளை நான் வளர்த்து வருகிறேன். என் 2 கண்களைப் போல வளர்த்தி வாருமாக்கிறேன். எப்படி இருக்குன்னா அதனால இதனால் வரல இல்லாம இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. நண்பா, அந்த ஆசையை என் மனைவியிடத்துல சொல்லிருக்கிறேன். அதனால என் மனைவி சந்தித்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார்கள் என்று என் மனதார நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆமா, அதனால் என் மனைவியாகப்பட்ட தெய்வ பத்தினி என் தமையமார்கள் அனைவர்களும் இருப்பார். இருந்தாலும் அவர்களை ஓடி பார்ப்பார்.